ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மதுஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, பனிக்கூட நீர் ஏன் குறையுது, குறைஞ்சா என்ன ஆகும், என்ன ரீசன்னால் அதிகமாகுது, அதிகமாக இருந்தால் என்ன செய்யணும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, பனிக்கூட நீர் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னா என்னென்னா, அது நம்ம பேபியை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். இது குழந்தைக்கு தேவையான வெப்பநிலையை தக்க வச்சிருக்கும். இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் குழந்தையோட சுவாசம் இயல்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க உதவுது. இந்த பனிக்கூட நீர் குறைஞ்சாலும் பிரச்சனை தான், ரொம்ப அதிகமானாலும் பிரச்சனை தான். ஸோ இதை கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ணுறது தான் நார்மலாக இருக்கும். இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் நார்மலாக 10லேருந்து ஒரு 15 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் 8லேருந்து 20க்குள்ளே இருக்கலாம். சப்போஸ் பனிக்கூட நீர் அதிகமாக இருந்தால் என்ன ரீசன்னால் அதிகமாகும்னு பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கு சுகர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, அம்மாவுக்கு சுகர் இருக்கா, அது கண்ட்ரோலில் தான் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேபியோட வெயிட் பார்ப்பாங்க. பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. பனிக்கூட நீர் அதிகமாகுதுன்னு சில பேர் தண்ணி குடிக்கிறதையே நிறுத்திடுறாங்க. பட் அப்படி கிடையாது. ப்ரெக்னன்சி டைமில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ஸ் கிட்ட கம்பல்சரி குடிக்கணும். மேக்ஸிமம் 3 லிட்டர்ஸ் தாராளமாக குடிக்கலாம். அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பனிக்கூட நீர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு தண்ணி குடிக்கிறத நிறுத்திட வேண்டாம். தண்ணி குடிக்காமல் இருக்கிறதே இன்னும் ரிஸ்க் ஆகிரும். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. இந்த பனிக்கூட நீர் அதிகமாகிறதுக்கு முக்கியமாக சில காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு, அம்மாவுக்கு சுகர் அண்ட் பிபி இருந்தால் பனிக்கூட நீர் அதிகமாக இருக்கோ வாய்ப்பு இருக்குது. செகண்டு, குரோமோசோம் குறைபாடு இருந்தாலுமே பனிக்கூட நீர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதய கோளாறு இல்லை செரிமானத்தில் ஏதாவது கோளாறு அது இருந்தாலுமே இது அதிகமாகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் தான். இன்னொரு ரீசன் என்னென்னா, நம்ம பாப்பாவால் இந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிடை முழுங்க முடியலன்னா தேவைக்கு அதிகமாக அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். பாப்பாவோட ஜேஐடியில் ஏதாவது அனாமலிஸ் இருந்தால் பனிக்கூட நீர் அதிகமாக இருக்கும். ஸோ பனிக்கூட நீர் அதிகமாக இருந்தால் நம்ம கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும். பனிக்கூட நீர் ஏன் குறையுது அப்படின்னு பார்க்கலாம். பனிக்கூட நீர் குறையிறதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் தான் பனிக்கூட நீர் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அம்மா டீஹைட்ரேஷனாக இருக்கிறது தான் இதுக்கு ரீசன். ஸோ அம்மா நல்லா தண்ணி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பனிக்கூட நீர் 10க்கு கீழே குறையாமல் பார்த்துக்கணும். அண்ட் டெலிவரி டைமில் பனிக்கூட நீர் குறையிற மாதிரி இருந்தால் அது நார்மலான ஒன்று தான். ஏன்னா நெஞ்சுக்கொடி அதோட எல்லா ப்ராசஸையும் முடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு டெலிவரி பெயின் வரும். டெலிவரிக்கு முன்னே ஒரு 7 to 8 மந்தில் பனிக்கூட நீர் குறைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, நம்ம ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸு, பழம், காய்கறி எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். நீர் காய்கறிகள் சாப்பிட்ருக்க மாட்டோம். செகண்டு, அம்மாவுக்கு நார்மலாகவே முதுகு வலி, கை கால் வலி இதெல்லாம் வந்திருக்கும். அந்த டைமில் க்ரீம், ஸ்ப்ரே, ஆயின்மெண்ட்டு இது ஏதாவது யூஸ் பண்ணியிருப்போம். இது வயிற்றில் டைரெக்டாக அப்ளை பண்ணுறாங்க. இது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி டெம்ப்ரவரியாக பனிக்கூட நீரை கம்மியாக்கும். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. பெயினுக்கு சுடு தண்ணி ஒத்தடம் கொடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. டாக்டர் சஜஸ்ட் பண்ணாமல் எந்த ஒரு பெயின் ரிலீஃப் பாம் யூஸ் பண்ண வேண்டாம். நீர் காய்கறிகள், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிடுங்க. இது பனிக்கூட நீர் கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு உதவும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் நல்லா தண்ணி குடித்து ஹெல்தியானதெல்லாம் சாப்பிட்டிங்கனாலே பனிக்கூட நீர் குறையாமல் இருக்கும். அது நம்ம குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.